பட் ஆனால் அதிமுகவில் ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது இல்லையா? மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, இப்போ 2-3 நாளாவே இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது. எஸ்பி வேலுமணி, சண்முகம் இவங்களுடைய ஒரு 2 பேர் தலைமையிலையும் சில இல்ல பல எம்எல்ஏக்கள் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருந்தது. அதுல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க குறைவானவர் தான், அந்த பக்கம் அதிகமான பேர் இருக்காங்க அப்படிலாம் வந்தது. இப்ப நிச்சயம் அதில் அந்த ஒரு பிளவு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சியை எதிர்த்த ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இவங்க சசிகலா இவங்கெல்லாம் தனியா போனா கூட அந்த கட்சிக்கான சின்னம் இரட்டை இலை குறித்த ஒரு பிரச்சனை இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. இந்த நேரத்துல ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க தன்னை உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்றாங்களா இல்ல அணின்னு சொல்றாங்களா என்ன அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். ஆனா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொதுமக்கள் பார்வையில பாத்தீங்கன்னா அப்படி பிரிஞ்சு போறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அது மைனஸ் ஆகும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த போதும் சரி, அதற்கு அப்புறம் இப்ப இந்த தோல்வி அடைந்தால் கூட சமீபத்திய தேர்தல்ல அவர் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் எல்லா தொகுதிகளும் பிரச்சாரம் பண்றதுக்காக போனாரு. அவர் தன்னை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். பட் அதோட தோல்வியை தானே பாக்குறோம். அவங்க ஏற்கனவே 10 தோல்வின்னு சொன்னாங்க. இப்போ 11வது தோல்வி வரும்பொழுது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கோர மாட்டாங்களா? ஏன்னா செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு தேர்தலில் வெற்றி பெறல. அவர் முகத்தை நிறுத்தி 21 தேர்தலை சந்திச்சாங்க, 26 தேர்தலை சந்திச்சாங்க. 21 தேர்தலை விட ஒரு பெருந்தோல்வி, ஒரு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு மாற்றத்தை அவங்க விரும்ப மாட்டாங்களா? ஏன்னா ஒரு தொடர்ச்சியான ட்ராக் ரெக்கார்டு இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி வென்று இந்த நிலை வந்திருந்தா வேற. திரு பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தானே பதிவு செய்து வராரு. அதை அவங்க கோர மாட்டாங்களா? இன்னைக்கு ஒரு அன்டெனபிள் பொசிஷன்ல திரு இபிஎஸ் உடைய லீடர்ஷிப் இருக்குன்னு பார்க்க முடியாதா? இப்ப 2 விதத்துல சொல்லலாம். ஒண்ணு, இந்த தேர்தல் தோல்விகள் தொடர்ந்து இருக்கிறதுனாலயே ஒரு தலைமைக்கான தகுதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது எப்படிப்பட்ட நிலையில இருந்த கட்சி அது? நிச்சயமாக இந்த ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னா வேற யாரையும் முன்னிறுத்தினால் வெற்றி கிடைத்திருக்கும்னு நம்ம அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அது அடுத்த கட்டம். இப்ப நம்ம நிறைய தேசிய கட்சிகள்ல பார்த்திருக்கிறோம். திரு ராகுல் காந்தி கூட அந்த கட்சியுடைய முக்கியமான ஒற்றை பச காந்தி குடும்பம், அவர் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு தோல்விக்கு விலக வேண்டிய சூழல் வந்தது. சோ ஒரு அன்டெனபிள் பொசிஷன்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த மூத்தவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தள்ளியிருக்கிறாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு அவர் வென்று இந்த நிலைனா வேற. தொடர்ந்து தோல்விகள் அதிமுக அதுல இருந்து மீளவே முடியல. அது ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இழந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த 2 விதம். ஒண்ணு காங்கிரஸ் பத்தியும் பேசுவோம். இதுல உள்ள சூழல் பாக்குறப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தலைவர், ஏன்னா இது ஒரு தலைமையை நோக்கிய கட்சி தான். இது ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு தலைவர் இவர் அந்த லீகல மாஸ் லீடரா எமர்ஜ் ஆகல. ஆனால் ஒரு ஜெயலலிதா போல சுப்ரீமோவா செயல்பட்டார். ஆனால் மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதாவுடைய பாப்புலாரிட்டியை அவர் பெறல அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் முடிவுகள்ல அவங்க ஒரு பாடமா எடுத்துக்க மாட்டாங்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.